உங்க தாத்தா ஒரு கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ல 1922ல பிரிட்டிஷர்ஸ் இன்சல்ட் பண்ணா அவர் ஃப்ரீடம் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணாரு கரெக்டா? அப்பவே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா குழந்தைங்க இல்லை. அந்த ஃப்ரீடம் ஃபைட்ல பிரிட்டிஷர்ஸ் நல்லா எதிர்த்தாருன்னு இப்பவும் சொல்லிக்கிறாங்க. 1947ல சுதந்திரம் கிடைக்கிறப்போ அவருக்கு 4 பசங்க. அப்போ பகல்ல ஃப்ரீடம் ஃபைட் பண்ணிருக்காரு, ராத்திரில ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காரா? அது என் தாத்தாடா. அட உங்க தாத்தா தான் நமக்கு தலைவருமா? வழிக்கு வந்துட்ட. நீ டென்ஷன் ஆகாத, உன்னை எங்க கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியும். டிஜிபி பார்ட்டில தனுஷ் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டான்பா. விட்டுட்டு போலான்னு வந்தீங்களா? பத்மா மல்லி போட்டுனாரா? நீவா ஹாப்பி ஜர்னி சொன்ன. அதிதி தேவோ பவா அப்படின்னா என்னன்னு தெரியுமா தம்பி? ஓவர் ஆக்ஷன் பண்றவன கடவுள் கூட மன்னிக்க மாட்டார் கரெக்டா? எப்போ சார் வந்தீங்க? இப்பதான் சார் வந்தேன். தம்பிக்கு ஹெல்த் கேரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு? இதுக்கு முன்னாடி தம்பி ரூம்ல இருந்து சரக்கு ஸ்மால் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்தது. இப்போ வாமிட்டிங் ஸ்மாலும் சேர்ந்து வருது. ரொம்ப டெவலப் ஆயிடுச்சா சார்? அவங்ககிட்ட மாத்தி விட்டா சத்தத்தை. குடிக்கிறது ஜாலிக்காக குடிக்கலாம் தம்பி, ஆனா அதே வேலையா குடிக்க கூடாது. உனக்கு இருக்குடா சத்த. எதுக்கு சார் அவ்வளவு சீரியஸா பாக்குறீங்க? சிம்பிள், கல்யாணம் பண்ணிருந்தே வழிக்கு வந்துருவான். இவனுக்கு யார் சார் பொண்ணு கொடுப்பாங்க? அதெல்லாம் இருக்காங்க சார். எனக்கு தெரிஞ்சு 10th ஃபெயில் ஆயிட்டு டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு அல்குந்தலமான்னு பேரு. உங்க பையனுக்கு மேட்சிங்கா இருப்பான். அல்குந்தலமா டெய்லரிங்கா? வேலை வெட்டி இல்லாத எங்க தம்பிக்கு டெய்லரிங் பண்ற பொண்ணு கிடைக்காம எம்பி எம்எல்ஏ எல்லாம் வருவாங்க. வருவாங்களான்னு ஏன் சொல்றீங்க? எம்எல்ஏவே வந்துட்டாங்க பாருங்க. நீங்க பேச்சுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ இட்ஸ் ஓகே. நான் செலக்ட்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இல்லதான். ஏய் கிழவை சும்மா இருக்க மாட்டேன். இந்த பாரு பொண்ணு, இந்த சமையல் டெய்லரிங் இதெல்லாம் கத்துக்காம எதுக்கு எம்எல்ஏ ஆன? Actually I was studying in US party. Suddenly dad expired. So unexpectedly I became an MLA. ஓஹோ, அது சாம்பார் மூஞ்சி, நீ இங்கிலீஷ் மூஞ்சியா? உனக்கு கோணல் காலெல்லாம் எதுவும் இல்லைல்ல? ஐயோ இல்ல, அந்த தலைமுடி ஒரிஜினல் தானே? ஆமா. சமையல் செய்வியா? சாப்பிட தெரியும். அடி ராசாத்தி, சாப்பிடத்தான் தெரியுமா? வீடு ஃபுல்லா சமையல் செய்றவங்க தானே. எப்பவும் இப்படி சேலதான் கட்டுவியா, இல்ல வீட்டுல 2 பீஸோட சுத்துவியா? I'm always comfortable in sarees only party. அது சரி பொண்ணு, எம்எல்ஏங்கிற இப்படி பயந்து பேசுறா, எப்படி முன்னுக்கு வருவ? எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஃபோன் ப்ளீஸ். சரி சரி அழாத, சீக்கிரமா மூடு மாறிடும். இப்போவே வந்துடுறேன். போட்டு உனக்கு இருக்கு. என்னடா மாறிக்கிற? ஐயோ அத்தை, என்ன இது? 10 நிமிஷத்துல அந்த பொண்ணை இப்படி பயமுறுத்திட்டீங்க. நான் பேசுறது கொஞ்சம், இப்ப வருவாள்ல, நான் யாருன்னு காட்டுறேன். வந்தனா சாவடிச்சிருவேன். பொண்ணுங்க காலேஜ் பக்கத்துல பார் எதுக்கடா ஓபன் பண்ண? பரதேசி, கத்தி இல்லாம சண்டை எடுத்துருவேன். உனக்கு எவ்வளவு விஐபி ஹெல்ப் பண்றானாமே, அந்த பொறம்புக்கு கிட்டே சொல்லிடுவேன். இன்னும் 1 மணி நேரத்துல கடையை மூடலன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் துணியை உருவி தோலை உரிச்சு தொங்க போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஐயோ ஜாலியா இருப்ப போல இருக்கு. மகேஷனா, இங்க ஒரு சின்ன இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஒரு கேள்விக்கு மேல கேள்வியே கேக்குது. அந்த கேள்வியை ஒரு வழி பண்ணிட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். இப்ப போன் வைக்கிறேன். பாட்டிமா, நீங்க ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே? இனிமே கேட்க என்ன இருக்கு? நீ செலக்ட் ஆயிட்ட. செலக்ட் எப்படி நடந்துற போற? தோலை உரிச்சிருவானாமே.